ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த போட்டியில் ஒரு ரன் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து அபார வெற்றி பெற்றாங்க. உண்மையாகவே வந்து நேற்று நடந்த போட்டி வந்து ரொம்ப ஒரு மாசான இன்னிங்ஸாக வந்து இருந்தது. கடைசி ஓவர் வரைக்கும் வந்து மேட்ச் வந்து பிபி மற்றும் ப்ரெஷர் மூலிமா வந்து பயங்கரமாக வந்து ஏறிட்டு இருந்தது. யாரா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருந்தது. கடைசி பந்தில் வந்து உண்மையாகவே வந்து முடிவு பண்ணோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கடைசி நேரத்தில் கூட பவுலிங்கை வந்து பயங்கர ட்ரிக்காக வந்து போட்டு ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து ஜெயித்தாங்க. ஸோ ஜெயித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் அவருடைய ப்ரெசன்டேஷன் செரிமனியில் வந்து பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே பவுலிங் பிச் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்தது. ஸோ பாலை வந்து ஃபேஸ் பண்ணவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ முன்னாடி விக்கெட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து எடுத்தாங்க. பட் அந்த பால் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி விளையாடுறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான விஷயமா எங்களுக்கு வந்து அமைஞ்சது. ஸோ கடைசி பந்தில் வந்து 2 ரன் வந்து தேவைப்பட்டது. ஸோ அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணேன். பட் ஆனாலும் என்னால் அந்த பாலை வந்து ஃபேஸ் கூட பண்ண முடியல. ஸோ இந்த தப்பு எல்லாமே வந்து என் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனாலும் தோனி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தனியாக தெரிஞ்சது. ஸோ அந்த 111 மீட்டர் 6, அதுக்கப்புறம் 84 ரன்னு. ஸோ யாருமே நிற்காத நேரத்தில் கூட தலை தோனி அவர்கள் வந்து செம்ம மாசாக நின்றது தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதுகு வலியால் அவரால் வந்து விளையாட முடியல. பட் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய கம்பேக்காக வந்து கொடுத்த விஷயம் தான் வந்து ஒரு செம்ம மாசாக வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ தோனி அவர்கள் வந்து என்னதான் மேட்ச் வந்து தோத்தாலும் எல்லா பழியும் வந்து அவர் மேலே போடுறது வந்து சாதாரண விஷயம் தான். அதே போல தான் வந்து இந்த ஸ்பீச்லேயும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட் வந்து காத்துட்ருக்கு. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.